தனியா ஒருத்தர் கொடுக்குற புகாரோட அடிப்படையில அமலாக்கத்துறை முதல்ல வராது. ஒண்ணு. சரிங்களா? ஏற்கனவே ஒரு புகார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருந்தால் அந்த புகாரை ஃபேஸ் பண்ணி தான் அமலாக்கத்துறை வரும். சரிங்களா? அப்படி ஏற்கனவே உள்ளதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படவில்லை அப்படின்னாலும் நேரடியாக பார்க்கக்கூடிய பண மோசடி ஏதாவது பெரிய அளவுல அந்த ஏஜென்சிக்கு தெரிஞ்சாலே அவங்க போய் நேரடியா போய் விற்பனை, 1 கோடி ரூபாய்க்கு மேல 1 கோடி ரூபாய்க்கு மேல, அது மட்டும் நாம்ஸ். சரிங்களா? 1 கோடி ரூபாய்க்கு மேல ஸ்கேம், எனி ஊழல், எனி பண மோசடி எது நடந்திருந்தாலும், மணி லாண்டரிங் எது நடந்திருந்தாலும் கம்பல்சரி அவங்களால உள்ள வர முடியும். அப்படித்தான் இந்த வழக்குல வராங்க. இப்ப இந்த வழக்குல வர போகும்போது இதுக்கு முன்னாடி வேற எஃப்ஐஆர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க ஏற்கனவே பிரிடிகேட் அஃபென்ஸ்ன்னு அந்த 145ல 1 எது இனிமேல் ஈடி கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி 145(1)ல இப்ப வரையறுக்கப்பட்ட ஒரு குற்றம் இல்லைனாலும் அந்த சட்டத்தோட நோக்கமே பண மோசடி தான். பண மோசடின்னு ஒண்ணு டாஸ்மார்க்ல இருக்கா இல்லையான்னு ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு கேட்டா கூட எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மார்க்கை பொறுத்தவரை. அப்ப இடி இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்குது. அமலாக்கத்துறை வேற, போலீஸ் வேற. சரிங்களா? அமலாக்கத்துறைக்கு கைது பண்ணும் அதிகாரம் நேரடியாக கிடையாது. எப்ப அமலாக்கத்துறைக்கு நீங்க ஒத்துழைக்க மறுக்கிறீங்களோ அப்ப அதால கைது பண்ண முடியும் அப்படின்றத சட்டம். இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் விசாரணை கூப்பிட்டாங்க. சொன்ன டயத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனாரு, விசாரணை அட்டன் பண்ணாரு. அங்க சில பணங்கள், சில சொத்துக்கள் அவருக்கு ஜப்தி பண்ணாங்க, அனுப்பிட்டாங்க, முடிஞ்சு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கோட விசாரணையோட அடிப்படையில இறுதியில தீர்ப்பின் அடிப்படையில அடுத்த தீர்ப்பு வரும்னு வச்சுக்கலாம். விசாரணையோட அடிப்படையில் தீர்ப்பு வரும். அது பொன்முடி. இங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பத்திலே கரூர் அங்க போய் விசாரணை பண்ண போகும்போது அவரும் அவரோட சார்ந்த நபர்களும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இங்க கைது பண்றதுக்கான அவசியம் கிடையாதுன்றது இந்த சட்டப்படியான உள்ளது. சோ இன்னொரு தடவை அவர் இந்த மாதிரியான வேலையை செய்ய மாட்டார் நம்ம நம்புறோம்.